ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை லெக்சர். ஸோ இந்த சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வந்து என்சிஆர்டி லைன் பை லைன் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் அப்லோட் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, என்சிஆர்டியில் நான் ஒரு விஷயத்தை நோட் பண்ணேன், அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன்னொன்று நான் ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டை சொல்லிடுறேன். என் கையில் இருக்கிற பிடிஎஃப் வந்து நெட்டில் உள்ள அந்த ஃப்ரீ பிடிஎஃப்ஸ், ஓகேவா? ஸோ இது வந்து கொஞ்சம் பழைய எடிஷன் சொல்லலாம், இல்லை பழைய வெர்ஷன் கூட சொல்லலாம். இப்போது புதுசாக ரிலீஸ் ஆகிருக்கிற புக்கு வந்து உங்கள் கையில் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவையும் உங்ககிட்ட இருக்கிற புக்கையும் கம்பேர் பண்ணுங்கள். உங்களோட இதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஓகே, ஸோ நம்ம வீடியோ டைட்டிலே என்ன அப்படின்னா, இஸ் இட் என்சிஆர்டி ராங், இஸ் என்சிஆர்டி ராங், அதாவது என்சிஆர்டி தப்பா அப்படிங்கிறது தான் நான் ஒரு கேள்வி மாதிரி கேட்டிருந்தேன். ஓகே, தப்பா அப்படிங்கிறத நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் தான் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும். இப்போது இங்கே ஒரு கொஸ்டினை பாருங்கள், எக்ஸாம்பிள் 7.5. இது எந்த சாப்டர் அப்படின்னா ஆல்கஹால் ஃபீனால் எஸ்டர்ஸ். நீங்கள் மேலே டைட்டில் பார்த்தாலே தெரியும், ஆல்கஹால் ஃபீனால் ஈத்தர், சாரி ஈத்தரில் எஸ்டர்னு நினைக்கிறேன், நான் தப்பாக டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, எஸ்டர் சாப்டர். ஓகே, இப்போது இந்த கொஸ்டினில் சியை பாருங்கள், மோனோநைட்ரேஷன் ஆஃப் ஃபினைல் மெத்தனோவேட் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு கீழே வந்து சியில் வந்து ஆன்சரும் கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த ரியாக்ஷனை தான் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி நான் கொஸ்டினை வரைஞ்சிட்டேன். ஸோ இதை தான் ஃபினைல் மெத்தனோவேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நான் நைட்ரேஷன் பண்ணேன் அப்படின்னா நைட்ரேஷன் ரியாக்ஷன் பண்ணுறேன். நைட்ரேஷன் ரியாக்ஷன் பண்ணேன் அப்படின்னா பேரா பொசிஷனில் எனக்கு NO2 வரும், ஓகேவா? ஸோ நான் அதே மாதிரி பேரா பொசிஷனில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு NO2 ஆட் பண்ணிடுறேன். சரி, கரெக்டாக தானே கொடுத்துருக்காங்க. என்னோட ஆன்சரையும் இதையும் பாருங்கள். OCOCH3, அதே மாதிரி இங்கே OCOCH3, கீழே NO2 இருக்குது, பென்சின் ரிங் இருக்குது. ஆன்சர் கரெக்டாக தானே இருக்குது அப்படின்னு கேள்வி வந்துச்சு அப்படின்னா நம்ம மறுபடி பார்ப்போம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபினைல் மெத்தனோவேட்டை நைட்ரேட் பண்ண சொல்லியிருக்காங்க. மெத்தனோவேட் தானே கொடுத்துருந்தாங்க. ஆமாம், மெத்தனோவேட், ஓகேவா? ஃபினைல் மெத்தனோவேட்டை தான் உங்களுக்கு வந்து நைட்ரேஷன் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நைட்ரேஷன் பண்ணேன். ஃபினைல் மெத்தனோவேட்டை நைட்ரேஷன் பண்ணும்போது எனக்கு பேரா பொசிஷனில் NO2 வந்துச்சு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு விஷயம் நல்லா கவனிங்க, ஃபினைல் அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா இந்த பென்சின் ரிங்கை குறிக்கும். அப்போ இந்த பென்சின் ரிங்கை தான் இங்கே என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஃபினைல் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது மெத்தனோவேட்டில் இந்த மெத் அப்படிங்கிறத லிட்ரலாக சொல்லுங்கள், மெத்துங்கிறது எத்தனை கார்பன் சிஸ்டம் அப்படின்னா 1 கார்பன் சிஸ்டம். ஆனால் இப்போ உங்கள் கொஸ்டினை நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்த ஆன்சர் கீழே இங்கே 2 கார்பன் இருக்குது. அப்போது இந்த CH3COOவை நான் என்னன்னு தான் சொல்லணும் அப்படின்னா எத்தனோவேட்டுன்னு தான் சொல்ல முடியுமே தவிர மெத்தனோவேட்டுன்னு என்னால் சொல்ல முடியாது, ஓகேவா? ஏன்னா அது 2 கார்பன் சிஸ்டம். நல்லா கவனிங்க, இந்த பென்சின் ரிங்கை வந்து ஃபினைலுங்கிறத இண்டிகேட் பண்ணிடும். ஸோ ஃபினைலுங்கிறது இப்போ முடிஞ்சு போச்சு. அப்போ மெத்தனோவேட்டு எத்தனை கார்பன் சிஸ்டம் அப்படின்னா 1 கார்பன் சிஸ்டம். அப்போது இந்த பென்சின் ரிங்கை தவிர்த்து உங்கள் காம்பவுண்டில் இன்னும் எத்தனை கார்பன் தான் இருக்கணும் அப்படின்னா 1 கார்பன் தான் இருக்கணும். ஆனால் இந்த இடத்துல எத்தனை கார்பன் இருக்குது அப்படின்னா 2 கார்பன் இருக்குது. அப்போ 2 கார்பன்னாலே சிம்பிளாக நம்ம எதுக்குள்ளே போயிடணும் அப்படின்னா எத்தில்குள்ளே போயிடணும். அப்போ எத்தனோவேட்னு மாதிரி இருக்கும். அப்போது உங்களுக்கு கொடுத்துருக்கிற காம்பவுண்ட் வந்து ஃபினைல் மெத்தனோவேட் கிடையாது. ஆக்சுவலாக இது என்னது அப்படின்னா ஃபினைல் எத்தனோவேட். அப்போது ஒரிஜினலாக என்ன தான் வந்திருக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல CH3 வந்திருக்காரு, அதுக்கு பதிலாக என்ன வந்திருக்கணும் அப்படின்னா ஹைட்ரஜன் இருந்திருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் தான் உங்கள் ஆன்சர் என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னா ஃபினைல் மெத்தனோவேட்டாக இருந்திருக்கும். அப்போ இங்கே CH3 வராது, அதுக்கு பதிலாக என்னவாக இருக்கணும் அப்படின்னா ஹைட்ரஜன் வரணும். அப்போ எத்தனோவேட் என்னவாக மாறிடும் அப்படின்னா மெத்தனோவேட்டாக மாறிடும். ஸோ இது வந்து ஜஸ்ட் நான் நோட் பண்ணது, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறையா உள்ள எத்தனை மிஸ்டேக்ஸ் இருக்குன்னு எனக்கு தெரில. ஃப்ராங்காக சொல்ல போனோம் அப்படின்னா நெட்டில் ஆக்சுவலாக நானே உங்களுக்கு காட்டுறேன், சிலதை நான் டைப் பண்ணியிருந்தேன். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், நெட்லேயும் நம்ம செக் பண்ணிடுவோம். ஏன்னா இதை நான் செக் பண்ணிட்டு தான் இதான் நான் இது பண்ணேன். இருந்தாலும் நான் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், ஏன்னா நீங்கள் தான் படித்த எக்ஸாம் எழுத போகிறீங்க, அதனால் உங்களுக்கும் நீங்களும் இதை செக் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவு நிறைய செக் பண்ணுங்கள். ஓகே ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், இங்கே உள்ள பாயிண்ட்டை நோட் பண்ணுவோம். ஃபினைல் மெத்தனோவேட் ஆல்சோ நோன் அஸ் ஃபினைல் ஃபார்மேட், ஓகேவா? ஃபார்மேட் அப்படின்னா ஃபார்மிக் ஆசிட், அந்த இதிலேருந்து வர்றது. அப்போ ஃபார்மிக் ஆசிட் ஃபார்முலாவே என்னது அப்படின்னா HC+OH தான், ஓகேவா? அப்போ ஃபார்மேட்டுங்கும் போது இதில் நான் ஒரு ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஸோ இதில் 1 கார்பன் சிஸ்டம் தான் இருக்குது. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. is an ester formed from formic acid and phenol. Its structure consists of benzene ring. ஸோ நம்ம ஒரு பென்சின் ரிங்கை வரைவோம். ஸோ நான் ஒரு பென்சின் ரிங்கை வரைகிறேன். இட்ஸ் ஸ்ட்ரக்சர் கன்சிஸ்ட் ஆஃப் பென்சின் ரிங். ஸோ இதை தான் நான் ஃபினைல்னு சொல்லியிருந்தேன். பென்சின் ரிங் ஃபினைல் குரூப், ஓகேவா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த பென்சின் ரிங்கை வந்து சப்ஸ்டியூட் ஆனால் அதுக்கு பேர் ஃபினைல்.
attached to a carboxylic group COO with an hydrogen atom connected to the carbonyl carb. ஓகேவா? அப்போ ஆக்சிஜன் அது கூட C டபுள் பாண்ட் O நான் வரைஞ்சிட்டேன்னா COO வரைஞ்சிட்டேன். இந்த CO கூட எது அட்டாச் ஆயிருக்கணும் அப்படின்னா ஹைட்ரஜன் அட்டாச் ஆயிருக்கணும். ஹைட்ரஜன் எதில் அட்டாச் ஆயிருக்கணும் அப்படின்னா கார்பனைலில் அட்டாச் ஆயிருக்கணும். ஸோ கார்பனைல் அப்படின்னா CO. அப்போ கார்பனைல் கார்பன்னா இந்த கார்பன். ஓகேவா? ஸோ ஹெச். ஸோ இது பேர் தான் என்னது அப்படின்னா ஃபினைல் மெத்தனோவேட். ஓகே. ஸோ நான் மறுபடி சொல்கிறேன், என் கையில் இருக்க பிடிஎஃப் வந்து பழைய பிடிஎஃப். இது வந்து ஃப்ரீயாக கிடைக்கிற பிடிஎஃப். உங்கள் கையில் புது எடிஷன் புக் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த பேஜ் ஓப்பன் பண்ணி பாருங்கள். முக்கியமாக நீங்கள் வந்து நீட் இல்லை ஜெஇ எழுதுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை பாருங்கள். ஏன்னா உங்களுக்கு ஆன்சருக்கு எது வரும்னு தெரில. புக்கில் உள்ள மாதிரியே அவங்க ஆன்சருக்கு ஜென்ரேட் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் லாஜிக்கலாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஆன்சர் வந்து தப்பாகிறதுக்கான சான்ஸ் இந்த இடத்துல இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன், என் கையில் புது எடிஷன் புக்கு என் கையில் கிடையாது. அதனால் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஏதாவது மிஸ்டேக்கை வந்து நீங்கள் வந்து புக்கில் நோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வெரிஃபை பண்ணுறேன். ஸோ நம்ம சேனல் வந்து ரொம்பவே புது சேனல். ஸோ முடிஞ்ச அளவு இந்த வீடியோ உங்களுக்கு நம்ம பிளேலிஸ்ட்டை போய் பாருங்கள். ஆக்சுவலாக அதில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹேவ் அ நைஸ் டே. பை.